வணக்கம் ட்ரேடர் சசி. பேங்க் நிஃப்டியில் நம்ம ரொம்ப நாளாக வந்து பேசிகிட்டு இருந்த அந்த விஷயம் 52,000 டச் பண்ணுச்சு, 52,500 டச் பண்ணுச்சு, 53,000 டச் பண்ணுச்சு, 53,000 ஒரு லைன் வந்து போட்டு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துச்சு. 53,600க்கும் மேலே போயிட்டு இன்றைக்கி க்ளோஸ் 53,596 வந்து க்ளோஸ் வந்து வச்சுருக்குதுங்க. இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிருந்தோம் நம்ம. ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டு உரசிக்கிட்டே வந்தான்னா, உடைச்சிக்கிட்டு போவான் அப்படின்னு சும்மா ஒரு ஜென்ரலா உங்களுக்கு புரியறதுக்காக வந்து அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தேன். அதே மாரியே வந்து உடைச்சிட்டு தான் மேல போனான். இந்த இடத்துலயே நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாரி வந்து தேங்கிட்டு இருக்குது. அதனால வந்து வால்யூம் கேண்டிலோட வந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசினோம். இந்த மாரி பல்வேறு நாட்கள் அதாவது செப்டம்பர் ஒரு 10, 11 தேதியிலிருந்து வந்து நம்ம என்னலாம் பேசினோம் அது அடுத்தடுத்த நாள் எப்படிலாம் நடந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன தொகுப்பு. அங்கங்க கட் பண்ணி நான் உங்களுக்காக வந்து இத இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னால வந்து இந்த மாரி வந்து கரெக்ட்டா சொல்ல முடியுது அப்படின்னா, தகுந்த பயிற்சி இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் வந்து சொல்ல முடியும். அதனால நிறையவே பயிற்சி பண்ணுங்க. வாங்க என்ன நடந்தது? என்ன நான் பேசினேன்? என்ன நடந்தது? அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாங்க. இதுல என்ன சொன்னேன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருவோங்க. பண்ணி சப்போர்ட்டுக்கே வந்து வந்துருச்சுங்க பிரைஸு. இந்த சப்போர்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போயிட்டு இந்த பிரைஸு, நம்ம என்ன பேசினோம் போன ப்ரீவியஸ் வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த 2 பாயிண்ட் இருக்குதுங்க. இத நீங்க கொஞ்சம் ட்ரெண்டா வந்து நீங்க இந்த மாரி போட்டுட்டீங்க அப்படின்னா, ஒருவேள பிரைஸ் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா, ரிஜெக்ட் ஆயி கீழ வர வாய்ப்பு இருக்கு. இது இந்த லெவல்லேருந்தே திரும்பி வந்து இப்படி போயி, இந்த லெவல கட் பண்ணி நம்ம எதிர்பார்த்த 52,000 வந்து அந்த டார்கெட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்ல அப்படி இன்னும் கூட கொஞ்சம் கீழ வந்தான் அப்படின்னா, இந்த பாடி லெவல் வரைக்கும் கூட வந்துட்டு ரிவர்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோங்க. அப்ப இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரியே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே வந்து, அதாவது இன்னும் கூட ரொம்ப ப்ரிசைஸா சொல்லணும்னா, எக்ஸாக்ட்டா அந்த ட்ரெண்ட் லைன வந்து தொட்டுட்டு கீழ வந்துட்டான். ஸோ, 1 ஹவர்ல நம்ம ஒரு மாரி வந்து நம்மளுடைய அனுபவத்தில இந்த மாரி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். அதே மாரி நடந்திருக்குது. இப்போவும் நம்மளோட பார்வை அதே தான். இது என்னன்னா, திஸ் ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் ஆஸ் எ மேக்னெட். பிரைஸ் கீழ போகுது அப்டின்னா, மறுபடியும் வந்து அது வந்து மேல இழுக்க தான் பார்க்கும். ஆ மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து திரும்பவும் கூட சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மிங்க. அந்த மாரி ரொம்ப கீழ வந்தது அப்டின்னா, பிரைஸ் ரொம்பவே வீக்கா இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த மாரி வரக்கூடாது. வராமலேயே மேல போகணும் அப்டின்னா, இந்த லெவல்ல இருந்தே வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஒருவேள ட்ரெண்ட் லைனுக்கு இங்கிருந்து ரிவர்சல் ஆயி நாளைக்கோ, நாளான்னைக்கோ வந்து போயிடுச்சு அப்டின்னா, இந்த லெவல எப்போ பிரேக் பண்ணுதோ, பிரேக் பண்ணோனே டக்குனு மேல போவான். இந்த லெவல பிரேக் பண்ணோனே மேல இந்த லெவலு, இந்த டார்கெட்டு அப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாரி 52,500 50 அ 2000 52,500 அந்த மாரி வந்து மேல மேல போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேள ட்ரெண்ட் லைனுக்கு போச்சு அப்டின்னா, இங்கிருந்து பிரேக் ஆயி இந்த ஹைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த ஹைக்கு போகணும். போயிட்டான். இதுக்கப்புறமா 52,000 அப்படிங்கிற இந்த மேஜிக் நம்பரு, அதுக்கடுத்து 52,500. ஸோ இது ப்ரீவியஸா நீங்க வந்து பயிற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 6 மாசம் வந்து நீங்க நான் என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நீங்க பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன தொட்டுக்கிட்டே அப்படியே பிரைஸ் வந்து போய்க்கிட்டே இருக்குதுன்னா, ஒரு கட்டத்தில என்ன பண்ணும்? ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணி மேல போயிடும். அதுவும் நல்லா வால்யூமா போகும். இவ்வளோ சின்னதா பார்த்தா உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, இந்த மாரி வந்து வால்யூம் கேண்டில்ஸ் வரும். ஸோ இது எவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் இருக்கு பாருங்க. அது வந்து கன்டின்யூ ஆகி போயிருக்குதா? அதுக்கப்புறம் திரும்பவும் கன்டின்யூ ஆயிருக்கா? அதுக்கப்புறம் திரும்ப அந்த புல்லிஷ்னஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா? அந்த எந்தூசியாசம். அந்த பையர்ஸ் வந்து மேலலாம் போகுது அப்படின்னு தே ஆர் ட்ரைங் டூ பை த மார்க்கெட். கீழேருந்து பை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தீங்கனாலும் ஒரே புல்லிஷ்ஷா வந்துரு. புல்லிஷ்ஷா ஆரம்பிச்சாலே இந்த மாரி ஆயிடுறான். இந்த மாரி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து மாரி தெரியுது. அது ஸ்ட்ரகிள் முடிஞ்சு பிரேக் ஆகி மேல போகும்போது வந்து நல்ல புல்லிஷ்ஷா வந்து மேல போகுது. ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்திருக்குதா? இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா மேல போயிருக்குல்ல பிரைஸ். அதே மாரி இங்க ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துகிட்டு இருக்கா? இதுக்கப்புறம் பிரைஸ் ஏதோ ஒரு சைடு வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி போறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏதோ ஒரு சைடு போயிடும். இந்த மாரி ஸ்ட்ரகிள் ஆச்சு அப்டின்னாலே மேல தான் போயிருக்கு. இதுவரைக்கும் அதான் நடந்திருக்கு. ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா மேல போயிருக்கு.
ஆனா ப்ரீவியஸா இந்த இடத்துல கீழ வரும்போது ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு, கீழ வந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான், நம்ம பேசினதான். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க போனீங்கன்னா தெரியும். அப்போ இப்போ வந்து நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னா, ரொம்ப நாளாவே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அத ப்ரீவியஸ் அந்த வாரத்திலேருந்து நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 50,000த்துல இருக்கும்போது பிரைஸ் வந்து மேல போச்சு அப்படின்னா 52,000, 52,500, 53,000 அச்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குன்னு பேசிட்டு இருந்தோம். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஹை இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹை. இந்த ஹை பார்த்தீங்கன்னா 52,000 எக்ஸாக்ட்டா. அப்ப இந்த 52,000 வந்துரும்னு பேசிட்டு இருந்தோம். வந்துருச்சு. இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆச்சு. கட கட கடன்னு அங்க வந்துருச்சு. அடுத்து வந்து 52,500 அப்படிங்கிறது ரவுண்ட் நம்பர்ங்கிறதுனால நான் அந்த மாரி சொல்றேங்க. பட் ஆனா ஆக்சுவல் டார்கெட் இன்னும் கூட கொஞ்சம் கீழயே இருக்கு. 52,350 தான். ஸோ பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 52,300 கிட்டயே போயிடுச்சு. இன்னொரு 50 பாயிண்ட் போச்சுனாலே நம்ம டார்கெட் வந்து போயிடும். பட் ஆனா நம்ம அல்டிமேட்டா என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா 53,000 வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த லெவலுக்கு இந்த பியரிஷ்னஸ் ஆரம்பிச்சது பார்த்தீங்களா? இதுவரைக்கும் நல்லா வந்து போயிட்டு அப்படியே நின்னுட்டே இருந்தது. பிரேக் ஆயி மேல போகாம பிரேக் ஆயி கீழ வந்தது. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு எத்தன தடவ வரும்போதும் ரிஜெக்ட் ஆயி கீழ வந்திருக்கான் பாருங்க. 8ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 22ஆம் தேதி வரைக்குமே இந்த இடத்துல வரும்போது ரிஜெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கீழ போய் தான் பிரைஸ் இவ்வளோ தூரம் கீழ போயிருக்கு. அப்போ என்ன எதிர்பார்க்கிறோம் அப்டின்னா, இந்த 53,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு பிரைஸ் கட்டாயமா போயிட்டு தான் எதனாச்சும் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வரும். தேங்கி இருக்கிறதுனால பிரேக் ஆயி போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. இவ்வளோதாங்க. 1 ஹவர்ல பேங்க் நிஃப்டியுடைய பார்வை இவ்வளோதான். இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருவான்னு தெரியும். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோனே 50-500 போவான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 53,000 இந்த டார்கெட்டுக்கு வந்து இங்க இருக்கிற டார்கெட்டுக்கு போவான்னு பார்த்தோம். இப்படியே ஒரு டார்கெட்டா அவன் ஹிட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கிறான் மேல. ஸோ அல்டிமேட்டா 53,700 வரைக்கும் கூட போய் டச் பண்ணிருவான் போல தான் தெரியுது. இங்க இருக்கிற இந்த ஸ்ட்ரகில பார்த்தா அப்படிதான் தெரியுது. தேங்குறான் பார்த்தீங்களா? இந்த மாரி தேங்கக்கூடாது. இந்த மாரி தேங்குனான் அப்படின்னா, மறுபடியும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து இங்க போய் ரீச் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஹை வச்சிருக்கான், இன்னொரு ஹை வச்சிருக்கான், இன்னொரு ஹைக்கு கூட போயிரும். ஸோ ஒரே சந்தோஷம். ரொம்ப நாளா வந்து நம்ம பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் வந்து தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே வருது. ஹேப்பி.